ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். நம்ம எப்போவுமே ஜூஸ் ஐஸ்கிரீம்னு சாப்பிட்றத விட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதாக நல்ல சில்லுன்னு ஹெல்த்தியானதாக செஞ்சு சாப்பிட்லாம். இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லை, நோன்பு திறக்கும் போது எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரெசிபி இது. இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பட்டி அகர் தான் செய்ய போகிறோம். இந்த பாத்திரத்தில் நான் 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் நான் 150 கிராம் அளவுக்கு கருப்பட்டியை குட்டி குட்டி பீசஸாக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சூடாக நம்ம சேர்த்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இதில் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருப்பட்டியில் நமக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இந்த கருப்பட்டி எல்லாமே தண்ணியில் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ நம்ம சேர்த்த கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறொரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் நிறைய தூசி குப்பையெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வடிகட்டும் போது தனியாக எடுத்துடலாம். இப்போ நான் வேறொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதும் நான் 5 கிராம் அளவுக்கு கடற்பாசி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பவுடர் டைப்பில் இருக்கிற அகர் கிடச்சதுன்னா நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர்ன்றதுனால அது சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஆனால் இதை கரைகிறதுக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கும். எனக்கு இதுதான் கிடச்சிது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அகர் கிடைக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெலட்டின் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சூடாக இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இந்த ரெசிபிக்கு அளவுகள் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது நமக்கு 2 லேயராக செட் ஆகுன்றதுனால ஒவ்வொரு பொருளையுமே நம்ம கரெக்டான அளவுகளில் சேர்த்தா தான் நமக்கு டபுள் லேயர் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளையுமே நான் சொல்கிற அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த கடற்பாசி எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த கருப்பட்டியும் கடற்பாசியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ரெண்டுமே நல்லா கொதித்து பொங்கி வரும். ஸோ அது வரைக்கும் இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். 200 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நல்ல திக்கான தேங்காய் பால் தான் எடுக்கணும். தண்ணி தேங்காய் பால் எடுத்தோன்னா இது நல்லாவே இருக்காது. இது நமக்கு 2 லேயராக பிரிஞ்சு வரணும் அப்படின்னா நம்ம சேர்த்த தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நல்லா கொதித்து பொங்கி வர்ற அளவுக்கு இதை கொதிக்க விடுங்க. இதில் நம்ம கருப்பட்டி கரைக்கிறதுக்கு கடற்பாசி கரைக்கிறதுக்கெல்லாம் சேர்த்து 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம 200 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த ரெசிபிக்கு 3:1ங்கிற ரேஷியோ தான் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம அதிகமான அளவில் தேங்காய் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது நமக்கு டபுள் லேயராக பிரியாது. அதே மாதிரி நிறைய தேங்காய் பால் சேர்த்துட்டா இது ஒரு மாதிரி திரிஞ்சு போயிடும். அதாவது தேங்காய் பாலே திரியாக ஆயிரும். அதுக்கப்புறமா செட் ஆனதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால நான் சொல்லியிருக்க அளவுகளில் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இதை ட்ரேயில் ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஊற்றுங்க. சப்போஸ் அகர் ஏதாவது கரையாமல் இருந்திருந்தால் இப்போ நம்ம வடிகட்டும் போது ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் இது பார்க்குறதுக்கு நல்ல ஈவனாக அழகாக இருக்கும். இப்போது இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். ஒரு 4 மணி நேரத்துலேயே இது சூப்பராக செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு கத்தி வச்சு சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கவுத்தினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக 2 லேயராக செட் ஆயிருக்குன்னு. இதை உங்களுக்கு வேண்டிய சைஸில் உங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை ட்ரேயில் ஊற்றும் போது ஒன்றா தான் ஊற்றணும். ஆனால் அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு 2 லேயராக சூப்பராக செட் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்காம கருப்பட்டி சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டீஸ் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காம நல்ல பியூர் ஒயிட் கலரில் இந்த அளவுக்கு நல்ல அழகாக 2 லேயராக பிரியக்கூடிய சூப்பரான ஜெல்லி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்ல சூடாகட்டும். இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடானதும் இப்போ இதோட நான் வந்து 5 கிராம் அளவுக்கு அகர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த மாதிரி நூல் டைப்பில் இருக்கிற கடற்பாசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பவுடர் டைப்பில் இருக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜெலட்டின் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாக சூடாக இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். நம்ம வந்து லைட்டாக அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டா போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே இந்தளவுக்கு ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ இதோட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே ஃபுல்லாக கரையணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இது எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதோட நான் வந்து 200 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடற்பாசியும் நம்ம சேர்த்த தேங்காய் பாலும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு இதை வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கொதிச்சு பொங்கி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து இன்னும் ஒரு 2-3 தடவை நல்லா பொங்கி வர அளவுக்கு இது கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கடற்பாசி வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வேணும்னா நீங்கள் பிங்க் கலர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும்னா க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கலை. அப்படியே இந்த ஒயிட் கலர்லேயே தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி நம்ம செட் பண்ணிடலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் இருந்தாலும் நீங்கள் அதிலேயே ஊற்றி செட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றும் போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு ஊற்றுங்க. ஏன்னா கடற்பாசி ஏதாவது கரையாமல் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம வடிகட்டும் போது தனியாக எடுத்துடலாம். இப்போது இதுக்கு மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம். அப்போ தான் இது வந்து செட் ஆனதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்தில் நல்லா சூப்பராக செட் ஆயிரும். உங்களுக்கு வேணும்னா நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நல்லா சூப்பராக செட் ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ட்ரேலையே வச்சுக்கிட்டு கூட உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக நல்ல டபுள் லேயராக பிரிஞ்சு வந்திருக்குன்னு. நான் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்காமல் ஒயிட் கலர்லேயே வச்சுருந்ததுனால நல்ல பியூர் ஒயிட் கலரில் ஒரு லேயரும் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லேயரும் வந்திருக்கு. சப்போஸ் இதில் வந்து நீங்கள் பிங்க் கலர் சேர்த்துருந்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் லேயர்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க 2 வகையான ஜெல்லியையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.